नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। निधये भक्तितत्त्वानां कथयेश्च महात्मनाम् अस्माकं पदेदुभ्यं प्रेमिकाय नमो நமः. ஸ்ரீபதியான பகவான் பலவிதமான அவதாரங்கள் பண்ணுறார். அதில் அமிர்தமதனம்ன்ற லீலையில் தன்வந்திரியாக அவதாரம் பண்ணுறார். ஒரு சமயம் தேவாளுக்கும் அசுராளுக்கும் யுத்தம் ஏற்படுறது. அசுரர்கள் தேவர்களை அடிச்சிடுறா. தேவர்கள் எல்லாம் பகவானை போய் சரணடைகிறா. விகர்த்து காமஹா தானாக ஸ்வச்சந்த கதிரீஸ்வரஹான்னு சுதந்திரமாக திருவிளையாடல் பண்ணக்கூடிய பகவான் தேவர்களையே மந்திரமலையை கொண்டுன்னு வர சொல்கிறான். மந்திரமலையை மத்தாக கொண்டு வாசுகியை கயிறாக சுற்றி க்ஷீராப்தியிலேயே அமிர்தமதனம் பண்ணுறான். இப்படி பண்ணும்போதே ஆரம்பிக்கும் போதே விக்னம் ஏற்படுறது. தானே கூர்மரூபியாக இருந்து நிவர்த்தி பண்ணுறான். திரும்பவும் கடையும் போது விஷம் உண்டாகிறது. தேவர்கள்லாம் விட்டுட்டு ஓடிடுறா. பகவானே மேகஷ்யாமஹா கனகபரிதிஹி கர்ண வித்யோத வித்யுன் மூர்தின் பிராஜத் விதுலலித கஜஹ ஸ்தக்தரோ ரக்தநேத்ரஹ ஜைத்ரைர்தோபீர் ஜகத பயதைர் தந்தசூகும் கிரஹீத்வா மத்னா பிரதிகிரிரிபாசோபதாத் உத்ருதாத்ரிஹி. மேகஷியாமலனாக இருக்கக்கூடிய பகவான் கூர்மரூபியாக இருந்து மலையை தாங்கவும் தாங்குறான். சகசிரபாதுன்னு மலையினுடைய உச்சியில் பிடிக்கவும் பிடிக்கிறான். தானே கடையவும் கடையிறான். இப்படி கடைஞ்சுட்டே இருக்கும்போதே விஷம் உண்டாகிறது. பரமேஸ்வரன் விஷத்தை பருகி நீலகண்டனாக லோகத்துக்கு க்ஷேமம் உண்டாக்குறார். திரும்பவும் அமிர்தம் கடையும் போது சகசிரதல கமலத்தில் மகாலட்சுமி ஆவிர்பவிக்கிறார். நிரபேட்சனாக இருக்கக்கூடிய பகவானுக்கு மாலையிடுறா. பகவான் வக்ஷோ நிவாசம் அகரோத் பரமம் விபூதேகேன்னு தன்னுடைய ஹிருதயத்தில் இடம் கொடுக்குறான். வக்ஷஸ்தலத்தில் பகவானுடைய ஹிருதயத்தில் இருந்து மகாலட்சுமி எல்லாரையும் குளிர கடாட்சிக்கிறார். திரும்பவும் கடையும் போது தன்வந்திரியாக அமிர்தகலச ஹஸ்தனாக பகவான் ஆவிர்பாவம் பண்ணுறார். அதோததேர்மத்யமானாத் காஸ்யபைரமிருதார்த்திபிஹ உத்திஷ்டன் மகாராஜ புருஷः பரமாத்புதः தீர்கபீரவரதோதண்டः கம்புக்ரீவோருணேக்ஷணः ஷ்யாமலஸ்தருணஸ்த்ரக்வி சர்வாபரணபூஷிதः பீதபாசாமஹோரஸ்கः ஸ்பிருஷ்டமணிகுண்டலः ஸ்த்ரிக்தகிஞ்சிதகேஷாந்தः சுபுகசிம்ஹவிக்ரமः அமிர்தாபூர்ணகலசம் பிப்ரத்வலயபூஷிதः स वै भगवतः साक्षात् विष्णोरंसांससम्भवः धन्वन्तरिर्दिह्यात् आयुर्वेदे धृज्यभाग् तमालोक्यासुरा सर्वे कलसं चामृतामृतम्. அப்படின்னு தன்வந்திரியாக ஆவிர்பாவம் பண்ண பெருமாள் இடத்துல இருந்து அசுரர்கள்லாம் அமிர்த கலசத்தை கொண்டுன்னு போயிடுறா. தேவர்கள்லாம் பகவானை சரணடைகிறா. பகவான் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுக்குறார். இப்படி கார்த்திகை மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் திரையோதசி திதியில் வியாழக்கிழமை பிரதோஷ நாழிகையில் தன்வந்திரியுடைய அவதாரம் சொல்லப்படுறது. அசுரர்கள்லாம் பகவானை வஞ்சித்தா. அதனால் பகவான் அசுரர்களை வஞ்சித்தா. தேவர்கள் பகவானை ஆசிரயிச்சா. அதனால் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறார். யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம்னு யார் வஞ்சிக்கிறாளோ அவளுக்கு வஞ்சனை பண்ணுறான். யார் தன்னை ஆசிரயிக்கிறாளோ அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறான். எல்லாரும் வியாதிகள் இல்லாத வாழ்க்கையை பகவான் தரணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சத்குரு மகாராஜ் கி ஜெய்.